எல்லாருக்கும் வணக்கம். சின்ன நாள்லேருந்து ரொம்ப தமிழ் ஃபிலிம்ஸ் பார்த்து தான் நான் வளர்ந்தது. அப்போ தமிழ் ஃபிலிம்ஸ்னால் எப்படி சொல்கிறது, நிறைய ஃபிலிம்ஸ் இருக்குது. அதாவது 20 டைம்ஸ் மேலே பார்த்த மாதிரி அந்த மாதிரி ஃபிலிம்ஸ் எல்லாம் இருக்குது. அப்போ ஒரு பேர் சொன்னால் அது கரெக்டாக வராது. அது தான் நான் பேர் சொல்லலை. இங்கே எல்லா ஹீரோஸும் எப்படி சொல்ல, ரொம்ப அவர் எல்லோரும் அங்கே கூட ரொம்ப ஃபேன்ஸ் இருக்குது தமிழ் ஹீரோஸ்க்கு. அந்த மாதிரி ஒரு ஃபேன் நானும். அப்போது இந்த கதை கேட்ட டைமில் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கனெக்ஷன் வந்துச்சு இந்த கதையோடு, அந்த கேரக்டரோடு, அந்த ஒரு வேர்ல்டு ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்போ அதுதான் நான் ஓகே பண்ணேன். அண்டு தமிழ் கிராமர் எல்லாம் மிஸ்டேக் ஆகும், എന്നാലും ஜஸ்ட் ஐ திங்க் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் எல்லாருடையும் சப்போர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். எல்லோரும் சப்போர்ட் பண்ணோம், ப்ரே பண்ணோம். இதனோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஐ திங்க் ஒரு ப்ரமோ வீடியோ மட்டும்தான் புறத்து வந்தது. அது எவ்வளோ பேர் பார்த்துன்னு தெரியல. அதில் நான் கொஞ்சம் ஆர்டிஸ்ட் அதெல்லாம் இமிட்டேட் பண்ணி எல்லாம் அந்த வீடியோவில் இருக்குது. அப்போது தட்ஸ் இட். எல்லாரையும் ப்ரேயர்ஸ் அண்ட் சப்போர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. ஐம் ஸோ ஹாப்பி. அண்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டீம் இது. எனக்கு ஷைன் நிகாம் நான் சொன்னேன், ஐ லவ்ட் ஹிம் ஆல் இன் இஸ் மலையாளம் ஃபிலிம்ஸ். கிரேட் என்ட்ரி அண்ட் இஸ் கோயிங் டு ராக் தமிழ் ஃபீல்டு. கண்டிப்பாக ஒரு பெரிய ஹீரோவாக தமிழில் ஒரு பெரிய ரவுண்டு, மிகப்பெரிய ரவுண்டு வருவார். ஏன்னா இஸ் அ கிரேட் ஆர்டிஸ்ட் அண்ட் வெரி டேலண்டட். அண்ட் ஐ எம் வெரி ஷுவர் இந்த ஃபிலிம் இட்ஸ் கோயிங் டு ராக். மோகன் ரொம்ப சின்சியர், ரொம்ப டெடிக்கேட்டட், டிட்டர்மினேஷன் எல்லாமே பிரமாதமாக இருக்கிற ஒரு பையன். ஸோ இந்த ஹோல் டீமுக்கு நிகாரிகா அவங்கள நான் குழந்தைன்னு சொல்லணும். ஏன்னா நான் ருத்ரவீணான்னு கே பாலச்சந்தர் சார் படத்தில் அசோசியேட்டாக ஒர்க் பண்ண போது அவங்க அப்பா தான் ப்ரொடியூசர், சிரஞ்சீவியோட பிரதர், அவங்களோட டாட்டர் அவங்க. ஸோ ஹாப்பி. இந்த ஹோல் டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஐஸ்வர்யா அண்ட் கலை ஒரு என்ன சொல்கிறது, இப்போ தமிழ் சினிமாவில் கலக்கிட்டு இருக்காரு. ஐம் வெரி வெரி ஹாப்பி. கலை சிஎஸ் மியூசிக் சாம், இப்போ அவரை எழுந்தாலே சத்தம் வருது, அந்த அளவுக்கு பிரமாதமாக மியூசிக்கில் கலக்கிட்டு இருக்காரு. ஹோல் டீம் ஒருத்தருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். ப்ரொடியூசரை தான் ரொம்ப ஸ்பெஷலாக பாராட்டணும். ஒரு புது அதாவது அப்கமிங் டைரக்டருக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து இவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு. ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்காருன்னு சொன்னேன், தொடர்ந்து கொடுப்பார், அதுக்காகவும் சொல்கிறேன். மகிழ்ச்சி. வாழ்த்துக்கள். ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மெட்ராஸ்காரன் மிகப்பெரிய வெற்றியடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் கொஞ்சம் ஸ்லோவாக பேசுவேன், ப்ளீஸ் பேர் வித் மீ. இங்கே மீடியாவுக்கு எல்லாம் கெஸ்ட்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வாலி சார் எனக்கு மெட்ராஸ்காரன் ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணப்போவே எனக்கு ரொம்ப பயங்கரமாக எக்ஸைட் ஆகிட்டேன். சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் டு மீ. அண்ட் மெட்ராஸ்காரன் ஆக்சுவலாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்ட். ஸோ தட் இஸ் வை ஐ காட் வெரி அட்ராக்டட் டு இட். அண்ட் ஷேனோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு எனக்கு தெரியும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஐம் ரியலி எக்ஸைட்டட் டு ஒர்க்கிங் வித் கலை சார், ஐஸ்வர்யா, விஜய், சாம் சார், லைக் எவ்ரி ஒன். நானும் உங்கள் மியூசிக்கு பெரிய ஃபேன். ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் த மியூசிக். அண்ட் that's it. Thank you. I hope I receive the love and affection that I always receive from you guys. Thank you so much. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சாரி, கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன், எல்லோரும் மன்னிச்சிருங்க. தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும் வந்ததுக்கு. மெட்ராஸ்காரன் கதை வாலி சொன்னார், சூப்பரான ஒரு கதை. எல்லா ஆக்டர்ஸுக்குமே ஒரு ஈக்குவல் ஸ்பேஸ் இது, ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக. கதையும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தது, பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா கதை சூப்பரான்ட்டு ஆக்டர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுற ஸ்பேஸ் இல்லைன்னா நல்ல படம் அப்படின்வாங்க. பட் ஆக்டர்ஸ் பேர் வாங்க முடியுமான்னு தெரியல. பட் இதில் ஆக்டர்ஸ்க்கு பேர் வாங்குறதுக்கு எல்லாருக்குமே நல்ல ஸ்பேஸ் இருக்குது. பெரிய கேரக்டர் சின்ன கேரக்டர் இல்லை, எல்லாருக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷம் ஷேன் கூட ஒர்க் பண்ணுறது. நான் ஷேன் கூட ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னோன்னே இங்கே எல்லோரும் பயங்கர ஹாப்பியாக இருந்தால். ஏன்னா ஒரு ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்ஸ் பற்றி எல்லாருக்குமே தெரியும், மலையாளமாக பார்த்துருப்பாங்க. இப்போ தமிழில் ஒரு புது இண்டஸ்ட்ரியில் லான்ச் ஆகும்போது அவர் ஒரு ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணியிருக்காருன்னா அந்த ஸ்கிரிப்ட் என்ன குவாலிட்டியாக இருக்கும்னு எல்லாருக்கும் ஆல்ரெடி புரிஞ்சிருக்கும். பட் மேக்கிங்காக ரொம்ப நல்லா வரும். வாலி அவரோட ப்ரீவியஸ் ஃபிலிமோட ட்ரெய்லர்லாம் காமிச்சார், மேக்கிங் சூப்பராக இருந்தது. கங்க்ராட்ஸ் வாலி. சாம் ப்ரோ, எல்லாருக்குமே நன்றி, எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நிகாரிகா, ஐஸ்வர்யா,
தேங்க்யூ ஸோ மச். எல்லா படமும் இதே மாதிரி நல்லபடியாக பூஜையில் ஆரம்பிப்போம். எண்ட் ஆஃப் த டே முடிஞ்சதுக்கப்புறம் மக்களும் நீங்களும் பார்த்து தான் அது வெற்றியா இல்லையான்னு சொல்லுவீங்க. பட் கண்டிப்பாக இந்த படத்தில் வெற்றி பெறதுக்கான எல்லா விஷயங்களும் இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். எல்லாருக்குமே வணக்கம். இட்ஸ் சச் அ ஸ்பெஷல் ஃபில்ம் ஃபார் மீ. 2024 நினச்சிட்டு இருந்தேன் எந்த படம் ஸ்டார்ட் பண்ணலாம். வாலியோட என்னோட ஒரு படம் ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன். பட் அந்த படம் இப்போ வரைக்கும் வெளியே வரல. வாலி இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டைரக்டர். அண்ட் லெட்ஸ் கம் டு ஜெகதீஷ். He is my very close friend. So he's a very loyal person. I know he serves people. அவன் வந்து நான் ஒரு 6-7 வருஷம் ஜெகதீஷ் பார்க்குறேன். ஜெகதீஷ் வந்து எவ்வளவு புவர் பர்சன், எல்லாருக்குமே அவ்வளவு சர்வ் பண்ணியிருக்கேன். அவன் என்கிட்ட ஒரு சொன்னாங்க, ஐ திங்க் ஐ ஷுட் டூ ஒன் ஃபில்ம். ஐ திங்க் ஓகே, திஸ் இஸ் வாலி. நீங்கள் வாலி கிட்ட இந்த வாலியோட தான் பண்ணணும். ஸோ ஐ திங்க் ஐம் வெரி பிளெஸ்ட். 2024 மெட்ராஸ்காரன். ஐம் ஸோ எக்ஸைட்டட் பிகாஸ் வாலி மாதிரி ஒரு டைரக்டர், அவங்களோட மேக்கிங் நீங்கள் எல்லாரும் பார்க்க போறீங்க. அண்ட் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் டு ஆல் தி ஆக்டர்ஸ் அவுட் ஹியர். தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். மை செல்ஃப் பிந்து. ஸோ தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் அண்ட் வாலி சார், டைரக்டர் சார். கண்டிப்பாக மெட்ராஸ்காரன் பிளாக் பஸ்டர் ஆகும். அது கண்டிப்பாக அது எனக்கு தோணுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஸோ மை செல்ஃப் அக்கல்யா வெங்கடேஷன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஜெகதீஷ் சார் அண்ட் வாலி ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உள்ளே வரும்போதே செம்ம ஒரு பாசிட்டிவ் ஒரு ஃபீல் இருந்துச்சு. வேறு லெவலில் இருக்கும் படம். தேங்க்யூ ஸோ மச். ஆல் த க்ரூக்கும் என்னோட விஷஸ் அண்ட் வாலி ப்ரோக்கும் ப்ரொடியூசருக்கும் என்னோட தேங்க்ஸ். அண்ட் கலை கூட ஒர்க் பண்ணுறது சந்தோஷம். இந்த படத்தில் என்னன்றதை இந்த படத்தோட வெற்றியில் அவங்களை செஞ்சு பேசலாம். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். வாலி மோகன்தாஸ் நம்ம நண்பர், சாருடைய அசிஸ்டண்ட்டு, ப்ளஸ் என்கிட்ட ரொம்ப நாளாக நெருங்கிய நண்பர். ஒரு படத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது என்கிட்ட வந்து பேசுவார். இந்த படம் ஆரம்பிக்கும் போது எனக்கு சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதேமாதிரி இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. என்ன ஞாபகம் இருந்தது இல்லை, விவேகாஷ்டனோட ஃப்ரெண்டு இருக்கா. பட் இது வந்து ஃபஸ்ட் டைம் தமிழில் வராரு. மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் இடத்த பிடிப்பார் நம்பிக்கை இருக்குது. ஏன்னா மலையாளத்தில் மிகப்பெரிய படம்லாம் ஓடிச்சவருக்கு. தமிழில் வந்து பயங்கரம் பட்டைகள் பண்ணோம். அது இல்லாமல் ஒரு நிறைய ட்ரைனிங் எடுத்துக்கார். நம்ம சென்னையில் வந்து எனக்கு தெரிஞ்சு மெரினா பீச்சில் கிட்டத்தட்ட 2 months ட்ரைனிங், 6 months மேலே ட்ரைனிங் எடுத்து தான் வந்தார். ஸோ அவரும் இந்த படத்தில் கலந்துருக்கு. அப்புறம் கலை என்னுடைய நண்பர். அவரும் நாங்களும் அசோக் நகரில் பார்க்கில் தான் சுற்றிட்டு இருப்போம். ஸோ கலையோட இந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது இவருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். தென் எல்லாருக்குமே இந்த டீம் தான் மெயினாக ப்ரொடியூசர். நான் ஒரு படத்தை நம்பி ஒரு ட்ராவல் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு செம்ம ஒரு பாசிட்டிவாக இருக்குது. இங்கே வரும்போதே அவ்வளோ எல்லாரோட முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இந்த படம் இதே ஒரு சந்தோஷத்தோட மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும்னு நம்புகிறேன். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். ஒரு பாசிட்டிவ் நோட்டில் தொடங்குது. ஆக்சுவலி இந்த கதை ரொம்ப நல்ல கதை. அதனால தான் நான் உண்மையாகவே இங்கே இருக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த படத்தோட கதை அவர் சொல்லும்போது இதில் எல்லாருக்குமே ஸ்கோப் இருக்குது. அதாவது சின்ன சின்ன கேரக்டராக நிறைய பேர் பார்க்குறீங்க. நீங்கள் வழக்கமான நீங்கள் நிறையா ஃபங்க்ஷன் போயிருப்பீங்க, நிறையா இந்த மாதிரி பூஜைக்கு போயிருப்போம். ஸோ அப்படி தான் எல்லா படமும் ஸ்டார்ட் ஆகும். பட் இந்த படம் நான் அடித்து சொல்கிறேன், இது கொஞ்சம் கொஞ்சமாக கவனிக்கப்படுற படமாகவும் இதோட ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் லுக்காக இருக்கட்டும், இல்லை பாட்டை டீசரு ட்ரெய்லர் இப்படி வர உங்களுக்கு இதில் எதிர்பார்ப்பு அதிகமாக. ஏன்னா இந்த படத்தோட கதை அப்படி உங்களை அது வேறு இடத்துக்கு கொண்டு போகும். இந்த படத்தில் ஏதாவது சின்ன சின்ன கேரக்டர் நிறைய பேர் கமிட் பண்ணியிருக்காங்களே, எல்லாருக்குமே இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குது இந்த கதை அப்படி. ஸோ இந்த படத்தில் நான் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஷெயின் கூட எனக்கு 2-3 படம் மலையாளத்தில் பண்ணியிருக்கோம். பட் தமிழில் தான் ஃபஸ்ட் டைம். அவர் தமிழில் இது பண்ணுறதுனாலே அதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும் இல்லையா. ஆக்சுவலி நல்ல கதையாக இருக்கணும். ஸோ அவரும் கரெக்டாக எடுத்துருக்காரு. ஏன்னா எங்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, அவர்கிட்ட கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நானும் என்னென்னா அதுக்கான அவருக்கும் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கானது ஒரு ஸ்பேஸ் வேணும். இந்த படத்தில் அது இருக்குது. ஸோ அதனால தான் அவர் கமிட் ஆகிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவருக்கு இது ஒரு பெரிய ஒரு என்ட்ரியாக இருக்கும். இது கலை ப்ரோ அவர் கூட நிறைய பண்ணிட்டுருக்கேன். ஆக்சுவலி இந்த படம் முடிஞ்ச உடனே பார்த்து முடித்த உடனே நீங்கள் அவரை வேறு லெவலில் வச்சுருப்பீங்க. இந்த படத்துக்கு அப்புறமா நல்ல ரோல் எல்லாருக்குமே. ஸோ கேமராமேன் அவர் கூட நான் ஒர்க் பண்ணிருக்கேன் நிறையா. இந்த படம் ஒரு டீம் ஒர்க்காக ரொம்ப பெரிய படமாக வரணும். அதுக்கு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். எல்லாம் நல்லதே நடக்கும். தேங்க்யூ. ரொம்ப சிம்பிள். என்னென்னா நான் புதுக்கோட்டைக்காரன். புதுக்கோட்டை. ஸோ இங்கே ரொம்ப வருஷம் ஆச்சு. 20 வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஆனால் இப்போ நான் ஊருக்கு போனாலும் எல்லோரும் கூப்பிட்ற ஒரே வார்த்தை மெட்ராஸ்காரன் வந்துட்டான். மெட்ராஸ்காரன் அதுதான் எங்கள் அடையாளம். ஸோ அதுதான் இந்த படத்தோட கதையே. ஓகே,
எப்படி சொல்கிறது, புதுக்கோட்டையில் போய் ஒரு மெட்ராஸ்காரன் மாட்டிக்கிறான். ஸோ இதுதான் அந்த படத்தோட ஒன்லைன். ஆமாண்ணே. ஆமாம், கண்டிப்பாக ரங்கோலி வேற ட்ராமா. அந்த படத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அது ரொம்ப பிடிச்ச ஒரு பொய்டிக்கான ஒரு படம். இது எவ்வளோக்கு எவ்வளோ எப்படி சொல்கிறது, ஒரு யதார்த்தமான ஆக்ஷன் படமாக இருக்கும் கண்டிப்பாக.